எல்லா தடையும் உடைத்து வந்த இந்த பெண்மணிக்காக ஒரு மிகப்பெரிய கைதட்டல். That is for you. என்னோட பேர் எழிலரசி. நான் அரியலூர் மாவட்டம்ல இருந்து ஒரு சின்ன கிராமத்துல இருந்து நான் வரேன். ஸோ என்னோட அம்மா அப்பா அப்பா என்ன மாதிரி ஒரு வாய் பேச முடியாத காது கேட்காத மாற்றுத்திறனாளி. ஸோ என் அண்ணனும் ஒரு வாய் பேச முடியாத காது கேட்காத மாற்றுத்திறனாளி. ஸோ என்னோட குடும்ப சூழ்நிலை ரொம்ப கஷ்டமான ஒரு நிலை. ஏன்னா முன்னாடி அம்மா வீட்டில் தான் இருக்காங்க, அப்பா விவசாயம் பண்றாங்க. ரொம்ப கஷ்டம், ஈஸி கிடையாது. அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் எங்க குடும்பத்துல. அப்படி இருக்கும்போது அப்பாவால வெளியே எங்கேயும் வேலைக்கு போக முடியல. அப்பாவுக்கு அந்த அளவுக்கு ஒரு வெளி உலகம் தெரியல. அப்பாவோட கூட பிறந்தவங்க 8 பேருமே வாய் பேச முடியாத காது கேட்காத மாற்றுத்திறனாளி. எனக்கு பார்க்கும்போது நம்ம எப்படியாவது இந்த ஒரு சூழ்நிலை இருந்து எப்படியாவது உடைச்சு வெளியே வரணும் அப்படின்ட்டு நான் அப்ப யோசிக்கும் போது நிறைய பேர் என் குடும்பத்துல இருந்து தானே சொல்றாங்கன்னா, விவசாயம் பாரு, +2 வரைக்கும் படிச்சது போதும், அண்ணா அப்ப இங்க சென்னைக்கு வேலைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு வரும்போது, நீ போதும் நீ படிச்சதுலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் அம்மா இல்ல நீ எப்படியாவது போய் ஏதாவது பண்ணுன்னு சொல்லும் போது நான் இங்க சென்னை வந்தேன். எப்படியோ கஷ்டப்பட்டு காலேஜ் சேர்ந்து பிகாம் படிச்சக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். வேலை எனக்கு அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்கல. 5 வருஷம் வேலை இல்லாம இருந்தேன். எல்லாரும் என்னை சுத்தி இருக்கிறவங்களா, உன்னால எதுவுமே முடியாது, உனக்கு நீ ஒரு மாற்றுத்திறனாளி, நீ வெளியே வரும்போது உன்னால அவ்வளவு சீக்கிரத்துல இங்க வாழ முடியாதுன்னு சொல்லி நிறைய பேர் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. அப்போ சிஎம் சாரோட அந்த மாச உதவி தொகை ரொம்ப அந்த டைம்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா நாங்க இங்க படிக்கும் போதோ அம்மா அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த மாசம் அந்த காசுல கொஞ்சம் அவங்களால குடும்பத்தை கொஞ்சம் இது பண்ண முடிஞ்சது என்ன வரும்போது. பட் ஆனா இந்த சூழ்நிலை என்னை உடைக்கணும்னு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் தோணுச்சு. ஏன் எல்லாராலையும் முடியும் போது ஏன் நம்மளால முடியாதா அப்படின்னு வரும்போது நம்மளோட அதே அப்பாவோட சிச்சுவேஷன் நமக்கு வரக்கூடாது அப்படின்றதான் யோசிச்சேன். எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இல்ல உங்களால முடியாது அப்படின்னு எங்க குடும்பத்துல சொல்லும் போது அதை உடைக்கணும் அப்படின்னு வரும்போது, சரி இப்படி இருந்துட்டல இந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ணாங்க. என்ன எதனால எப்படியாவது என்ன உள்ள முன்னேறி பண்ணணும்ன்ற ஒரு எந்த வழியும் கொடுக்கல எனக்கு. சரி இப்ப எனக்குமே திறமை இருக்கே, என்னாலயும் முடியும், அவன் எப்படி மத்தவங்க பேசுறாங்களோ எப்படி அவங்களால எல்லா துறையிலயும் வேலை பார்க்க முடியுதோ என்னாலுமே முடியுமே, ஏன் என்னால முடியாதா அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு குவெஸ்சன் அரைஸ் ஆயிடுச்சு. இல்ல என்னால முடியும். அம்மா சொல்லும் போது அம்மா இல்ல உன்னால முடியும் நிறைய என்னை ஊக்கப்படுத்தினாங்க. ஏன்னா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நீங்க திருப்பி இதேதான் விவசாயம் பார்க்கணும், ஆடு மாடு தான் நீங்க எல்லாம் இது பண்ணணும்னு சொல்லும் போது, இல்ல இது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. 5 வருஷம் நான் இங்க சென்னையில வேலை இல்லாம இருந்தேன். இல்ல எனக்கு அப்ப சந்தோஷமே இல்ல. ஒரு 3 months பெங்களூர்ல ட்ரைனிங் ஒரு அட்டென்ட் பண்ணேன். அப்பயும் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு வேலை வரும் அப்படின்னு சொல்லி எம்என்சில வரும்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அதுலயும் ஒரு உண்மையாவே அவங்களுக்கு நிறைவேற்றல. அப்படின்னு வரும்போது சரி அப்ப அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதானா, அப்ப நம்மளை சுத்தி இருக்கிறவங்க சொன்னதெல்லாம் உண்மைதானா, நம்மளும் ஒரு பெண் தான், நிறைய பேர் அவங்க லைஃப்ல அச்சீவ் பண்ணும்போது ஏன் என்னால முடியாதான்னு சொல்லி வரும்போது தான் எனக்கு கரெக்டான டைம்ல சிஎம் சாரோட வெற்றி நிச்சயம் என்ற ஒரு ஸ்கீம் மூலியமா எனக்கு ZF மேனுஃபேக்சரிங்ல எனக்கு வேலை கிடைச்சது. அப்படியா, அப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கா அப்படின்னு சொல்லி உள்ள ஜாயின் பண்ணும்போது தான் தெரிஞ்சது. அப்ப அங்க எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க, 3 to 4 months ட்ரைனிங் கொடுத்தாங்க. அங்க நான் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அங்க பெர்மனண்டா எனக்கு ஜாப் கிடைச்சுன்னு வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்போ நான் என்ன பார்க்கும்போது நம்ம சூழ்நிலை பரவாயில்ல, நம்மளால மாத்தி கொண்டு வந்திருக்கோம். நம்ம அப்பாவால முடியல, அப்பாவோட அப்பாக்கு அம்மா பாட்டி எல்லாருமே மாற்றுத்திறனாளிங்க தான். அப்படி வரும்போது நம்ம உடைக்கணும். எப்படியோ நான் சென்னை நான் மாத்தி நான் என்னோட சம்பாதித்ததுல நான் அம்மாவையும் அப்பாவையும் 2 பேரையும் நான் சேர்ந்து பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு வரும்போது ரொம்ப பெருமையா இருந்தது. ஏன்னா நிறைய ட்ரை பண்ணிருக்கோம். நாங்க வரும்போது எப்படியாவது நம்ம அச்சீவ் பண்ணி வரணுமே அப்படின்னு வரும்போது தான் யாருமே எங்களை சுத்தி ஹெல்ப் பண்ணல. ஃபேமிலியோ சரி இல்ல மத்தவங்க யாருமே இப்ப ஒரு உறுதுணையாவே இல்ல எங்களுக்கு. அப்படின்னு வரும்போது தான் எங்களுக்கு இந்த ஸ்கீம் பத்தி தோணுச்சு, வெற்றி நிச்சயம் ஸ்கீம் பத்தி தோணுச்சு. அங்க உள்ள அங்க எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல, என்னை ஈஸியா ஹேண்டில் பண்ணாங்க. எனக்கு ஒரு பெரிய ஒரு சவாலாவே இல்ல. நான் வெளியே வேலை தேடும் போது அவ்வளவு சவாலா இருந்தது. உள்ள வரும்போது ஒரு சவாலும் இல்ல. ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன். இந்த இடத்துல நிக்கிறேன், எல்லாருனோடையும் நான் நிக்கிறேன்னா எல்லா கஷ்டத்தையும் தாண்டி உடைச்சு நான் இங்க நிக்கிறேன் அப்படின்னா எங்களாலேயும் முடியும், எல்லாராலையும் முடியும்ன்றத ஒரு லிவிங் ப்ரூவ் பண்ணிருக்கேன் நான் இங்க. அதே மாதிரி எல்லாரும் அவங்க சொன்னதெல்லாத்தையும் நான் உடைச்சு நான் இங்க நிக்கிறேன் அப்படின்னா
இங்க சிஎம் சாருக்கும் நான் வந்து ரொம்ப நன்றி சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க பின்னாடி எல்லாருமே எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து. இந்த நேரத்தில் வந்து நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன். என்னாலையும் வெளியே வர முடிஞ்சது, பிரேக் பண்ணி வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வந்து இந்த நேரத்தில் சிஎம் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். தேங்க்யூ சார். தேங்க்யூமா, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்களுக்கு உங்களுடைய கைத்தட்டல் கேட்கணும்னா எல்லாரும் கையை மேல தூக்கிட்டு you got to raise your hands and do that. அதுதான் அவங்களுக்கான கைத்தட்டல். எல்லாரும் சேர்ந்த மாதிரி அரங்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே எல்லா தடையும் உடைத்து வந்த இந்த பெண்மணிக்காக ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல். That is for you.